அப்ப எங்களுக்கு தான் சென்னைக்குள்ள இருந்தே இன்னும் இந்த மாதிரி ஒரு இடம் தெரியாம ஹிடன் ஸ்பாட்டா இருந்திருக்கு. ஏஜ் வந்து எல்லாருக்குமே ஒரு கவுண்ட் தான். I wanted to upskill myself. எனக்கு தெரியாம இருக்கிற நிறைய ட்ரிக்ஸ் இங்க வந்து நான் கத்துக்கிட்டேன். இது எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டேன். தென் இதோட டெக்னிக் கத்துக்கிட்டேன். இது லேஸ் இது வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படியே. நான் இந்த நீடன் ஃப்ராஸ்ட் வந்து ரொம்ப நாளாவே இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து இதெல்லாம் நம்ம எப்படி பண்றது, இது இஸ் இம்பாசிபிள் நான் நினைச்சேன். பிகாஸ் அவ்வளோ நாலேஜ் அப்படியே ஷேர் பண்றாங்க. ஸ்ப்ரே டெக்னிக்கெல்லாம் வந்து எந்த ஸ்ப்ரே எந்த கம்பெனி வாங்கணும், எது நல்லா இருக்கும்னு ஒன்னொன்னு சொல்லி தந்தாங்க. கன்னியாகுமரியிலேருந்து இங்க நான் வந்தப்போ வந்து எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. என்னன்னு கேட்டா பசங்களை கொண்டு வந்து தைரியமா ஒரு இடத்துல விடலாம். மாவை பிசைய தெரியாதவளுக்கு கூட இவ இவ்வளவு பெரிய கேக்குக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவான்னு. இதன் மூலமா நம்ம பணமும் சம்பாதிக்க முடியும். ரெண்டாவது நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம பண்ணி தர முடியும். ரொம்ப நம்ம பிடிச்ச விஷயம் பண்ணும்போது நம்ம இன்னும் பெரிய கான்சன்ட்ரேட்டோட பண்ணுவோம். நம்மளோட ஹாட் சிட்டில அடையார்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல நீங்க கத்து கொடுக்குறீங்க. நீங்க கட்டாயமா இவளை கான்டாக்ட் பண்ணலாம். இவ வந்து பெஸ்ட் ஷெஃப்ஸை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கா இந்த இடத்துல. கேக்கோட காஸ்டே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 40,000 to 45,000 வருது. ஆனா இதை பேக் பண்றதுக்கு எனக்கு டோட்டல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12,000 to 15,000 தான். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு கேக் ஆர்டர் எடுத்தாலே இதுல வந்து கிட்டத்தட்ட 25,000 to 30,000 ரூபாய் நம்மளால சம்பாதிக்க முடியும். அதை ப்ராப்பரா செஞ்சா அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த நீடன் ஃப்ரோஸ். நான் என் பசங்களை கொண்டு வந்து சேர்க்க போறேன். பிசிக்கல் டிசேபிள் இருந்தா அவா கூட வந்து கத்துக்கலாம். ரெண்டாவது இதுக்கு ப்ராப்பர் சர்டிபிகேட் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஒரு பெரிய பேக்கரி வைக்க போறேன்னா லோன்ஸும் பேங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறா. இப்ப இது சர்டிபிகேட் கோர்ஸ் தான். பேசிக்ல இருந்து அப் டு டிப்ளமா கோர்ஸ் வரைக்கும் இருக்கு. கட்டாயமா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.